எல்லாரோட வீட்லையுமே இண்டோர் பிளான்ட்ஸை வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். பட் அதுக்கான மண் கலவை கரெக்டாக என்னன்னு தெரியாது. நர்சரி சீக்ரெட்டை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முக்கியமான விஷயம், வீடியோவை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பசுமை கார்டனிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட கார்டனிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டப் எடுத்து அதில் 3 கப் அளவுக்கு செம்மண் கலவையை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு செடிகளை நடவு செய்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்காவது அதில் செம்மண் கலவை இருக்கணும். அதில் 1 கப் அளவுக்கு கோகோபீட். சரி தம்பி, இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம். ஸோ பெர்லைட்டுன்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஆட் பண்ணணும். பெர்லைட்டுக்கான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். கூகுள்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு இண்டோர் மிக்சிங்கில் இது கண்டிப்பாக சேர்க்கணும். கோகோ சிப்ஸ் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் மண் கலவையில் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சாயில் லூஸாக வச்சுக்கும், ரொம்ப கெட்டியாக வச்சுக்காது. இது கூட நீங்கள் மாட்டுச்சாணத்தை தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ கிடச்சிதுன்னா ஒரு 1/2 கப் அளவு கொட்டிக்கங்க. கடைசியாக வேப்பம் புண்ணாக்கோட இந்த பவுடரை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரு மண் கலவையை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய மண் கலவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு நீங்கள் இந்த மண் கலவையில் எந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸை வச்சாலும் ஒரு சூப்பரான க்ரோத் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு 2-3 மந்த்துக்கு அப்புறம் இந்த செடிகளுக்கு நீங்கள் ஏதாவது உரங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 1 or 2 மந்த்துக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வச்சு உங்களோட செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு சூப்பரான மண் கலவை ஒரு சின்ன ஒரு வீடியோ கண்டென்ட்லேயே கொடுத்துட்ருக்கேன். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி செடிகளுக்கு மண் கலவையை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கொஸ்டினில் கேட்டால் நாங்கள் அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுவோம்.